வெல்கம் டு டாக்டர் பி3 விளாக்ஸ். நம்ம ஒன் டே ட்ரக்கிங் பச்சை மலை பிளான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன் டே பிளான் போவோம். காலையில் கிளம்பிட்டு நைட்டு 7 o'clock ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ அதில் என்ன நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ இதை பண்ணுறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் துறையூர், திருச்சி பக்கத்தில் இருக்க துறையூர் வந்துடுங்க. துறையூரில் வந்து நீங்கள் இப்ளியபுரம் வழியாக நீங்கள் மேலே ஏறது ரொம்ப ஈஸி. இன்னொரு ரூட் இருக்குது, அது ரொம்ப டிஸ்டன்ஸ். அப்புறம் அஃபிஷியலாகவே கவர்மெண்ட் டிஎன் ட்ரக்கிங் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்கள் ட்ரக்கிங் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணலாம். செம்பகம் அப்படிங்கிறது வந்து மாடரேட் ஃபேமிலியோட குழந்தைங்களோட நீங்கள் மேலே 14 வயசு மேலே இருக்க குழந்தைங்களோட நீங்கள் மேலே ஏற முடியும், ட்ரக்கிங் போகலாம். மாமரத்து சோலை அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ் நாட் அலோடு, அது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு. ஸோ இதுக்கு 800-400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ஜ் ரொம்ப ரீசனபுளானது தான். அது ஏங்கிறத நம்ம பின்னாடி சொல்கிறேன். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் வித் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட. நீங்கள் பைக்கில் வரதா இருந்தால் ஒன்றும் தேவையில்லை, டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அது மேண்டேட்டி கிடையாது. காரில் வரதா இருந்தால் கம்பல்சரி டிரைவிங் லைசன்ஸை கீழே செக் போஸ்ட்லேயே நீங்கள் வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். என்ட்ரி போட்டு நீங்கள் மேலே ஏறலாம். ஒரு 40 minutes மேலே நீங்கள் வந்துடலாம். நாங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து உங்கள் இன்ஜுரிஸை இதெல்லாமே ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அதனால் சடனாக நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஒர்க்கை நம்ம பார்த்துட்ருப்போம். திடீர்னு ஒரு 4 kilometers 5 kilometers ட்ரெக்கிங் போகும்போது மசில்லாம் கிராம்ப் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்களும் ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சஸ் ஒரு 20 minutes பண்ணிவிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடக்க முடியுதுன்னா அதை சப்போர்ட் பண்ணி அடுத்து வந்துடலாம். சரிங்களா சார்? ரொம்ப அவசரப்பட்டு ஏற வேணாம், பொறுமையாக ஏறினா போதும். ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, வலிக்கும். பொறுமையாக ஏறினா போதும். ஸ்டிக்கு தேவைப்படாது, அதிகமாக தேவைப்படாது, ஃபுல்லாக தேவைப்படாது. சப்போர்ட்லேயே போங்க, 1 by 1 போவாங்க. ரெண்டு பேரும் போவாங்க. ஒன்று பார்த்தா தான் இருக்கும். ஒன்று நீங்கள் போகணும். வேறு ஏதாவதுன்னா டவுட்னா கேளுங்க சார். இப்போ தான் நம்ம சொல்லலாம் சார். அதை கொடுத்துருங்க. இது ஈஸி ட்ரக்கிங் செம்பகம் வழி இது. ஸோ முன்னாடி போகிறவரை இவர் வந்து லோக்கல் கை, ட்ரைபல் பீப்புள். ஸோ 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட வருவாங்க, ப்ளஸ் ஒரு லோக்கல் கையும் முன்னாடி நமக்கு சேஃப் கார்டுக்காக போவாங்க. ஸோ நான் முன்னாடியே கீழே ஈஸி இதுக்காக 4-5-10 மேலே மாமரத்து சோலைங்கிற மாடரேட் ட்ரக்கிங்காக 900 சார்ஜஸ் பண்ணுறதுக்கு ஏன்னு சொல்கிறேன்னா, ரொம்ப எஃபிஷியண்ட்டான சர்வீஸ். ஸோ என்னென்னா, நம்ம இப்போ போகும்போது நான் ஒரு 20 minutes மேலே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். திடீர்னு ஒருத்தருக்கு வீசிங் வந்துருச்சு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் தான் கீழே முன்னாடி வந்து கீழே அவரை ட்ராப் பண்ணி காரில் விட்டுட்டு மறுபடியும் மேலே வந்துட்டாங்க. ஸோ அது மாதிரி நமக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டான சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த 500 rupees 900 rupees வாங்குறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அப்புறம் ப்ராப்பராக நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரெக்கிங் ஷூஸ் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நாங்கள் மாடரேட் தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு அங்கே முன்னாலே மழை பெஞ்சுது அப்படின்னால ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அப்படிங்கிறதுனால எங்களால் அதை அலோவ் பண்ணல எங்களுக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸி ட்ரிப் மட்டும் தான் எங்களுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி முன்னாடி ட்ரெக்கிங் நாளுக்கு முன்னாடியே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஆல்கஹால் ஐட்டம்ஸ், ஃபயரிங் ஆப்ஜெக்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரெக்கிங் போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி அவங்க கீழே உங்களுக்கு ப்ராப்பராக வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து நம்ம கூட 4 hours அவங்க நம்ம கூட
Fire went out, lights went down. When you feel lost in your shadow, don't feel alone. Don't scream so loud. We are living in this cruel world. Broken but strong, gotta move on. You're not a beggar. ஒரு 1.5 மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் அங்கே மேலே வந்து ஒரு டாப் வியூ பாயிண்ட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்மளை கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. பச்சைமலையோட ஃபுல் வியூஸு, ஆப்போசிட்டில் இருக்க முருகன் கோயில் எல்லாமே தெரியும். அவங்களே ட்ரெக்கிங் கூட வரும்போது அவங்களே கண்டிப்பாக காட்டுவாங்க. இருந்தாலும் நீங்களும் அதை கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையாக வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். Oh. டோட்டலி எங்களுக்கு 3 ஹவர்ஸ் ஆச்சு ட்ரெக்கிங் முடிச்சு மேலே ஏறி இறங்குறதுக்கு. ஸோ கீழே ஏறும் போதுமே நம்மளை கவுண்ட் ஒவ்வொருத்தராக 1 2 3 4 சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லிட்டு மேலே ஏற்றுவாங்க. ரிட்டன் கீழே வரும்போதுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கவுண்ட் பண்ணி நம்மளை செக் அவுட் பண்ணிடுவாங்க. செக்இன் அண்ட் செக் அவுட் பண்ணி நம்மளை வெரிஃபை பண்ணிடுவாங்க. ட்ரெக்கிங் அரௌண்ட் எங்களுக்கு ஒரு 2 o'clock முடிஞ்சிச்சு. 2 o'clock முடிஞ்சோடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்தது ஃபால்ஸ் மங்களம் ஃபால்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். கோரையாரில் தண்ணி மோஸ்ட்லி இருக்காது, அது வேறு ரூட்டு. ஸோ மங்களம் ஃபால்ஸ் போகிறதுக்கு நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேருந்து ஒரு 20 kilometers தான் இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் பைக்லேயே சீனரிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பெட்ரோல் பங்க்ஸ்லாம் கூட கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஹோட்டல்ஸும் நிறையாமே இருக்குது. நீங்கள் மங்களபடி போகிறதுக்கு முன்னாடி ராணி ஹோட்டல் இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் சிக்கன் மட்டன் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா, குரூப்பாக வரீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, 4.5 kgs சிக்கன் எடுத்து நாங்களும் சமைச்சு சாப்பிட்டோம். முக்கியமாக இது எங்களுக்கு 1 day பிளானு. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் வரதா இருந்தால் 2 daysக்கு நீங்கள் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸே இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து போய் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு. கவர்மெண்ட் அந்த ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டென்ட் ஹவுஸ் கூட இருக்குது இங்கே, நல்லாயிருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு. அதேமாதிரி ஒரு 50 பேர் 30 பேர் வந்தீங்கனாலும் டார்மெண்ட்ரிஸ் இருக்குது, பெரிய டார்மெண்ட்ரிஸ் இருக்குது. நீங்கள் அதுலேயுமே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே இது ஆன்லைன்லேயே கூட புக் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஏன்னா சீசன் டைம் சாட்டர்டே சண்டேலாம் ரொம்ப ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணும்போது ஃபேமிலியோட வரும்போது நீங்கள் முன்னாடியே புக் பண்ணுறது ரொம்ப நல்லது.
மங்களவரி ரோடு முன்னதான் ஆஃப் ரோடு மாதிரி இருந்துச்சு. இப்போ ரோடு நல்லா நீட்டாகவே போட்டாங்க. இன்னுக்கு ஒன்று அவுட்டுக்கு ஒன்று 2 ரோடு சூப்பராகவே இருக்குது. என்ட்ரி ஃபீஸாக பர் ஹெட் வந்து 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தண்ணி கொட்டுதில் இதுக்கு மேலே ஒரு ரோட் இருக்கும். அது மேலே கொஞ்சம் அப்படியே நடந்து போனீங்கன்னா, சேஃப்டியாக நடந்து போனீங்கன்னா அருமையான வியூ இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக போக வேணாம். ஸோ ரொம்ப ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே நீங்கள் ட்ரெக்கிங் போக நல்லாயிருக்கும். எங்கள் ஃபீமேல்ஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாகவே ரூம்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் நீங்கள் குளிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஹோட்டலில் டாப் செங்காட்டி பற்றி வர வழியில் ஒரு பெரிய பங்களம்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் நீங்கள் லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்லேயே வந்து ஒரு கிரேட் வியூ இருக்கும். கம்பல்சரி இந்த வியூவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோட சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த வீடியோ எடுக்கிறது ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது, இப்போ கேமராமேன் கிடையாது. ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது இந்த வியூ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நல்லா நேரில் வரும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஃபுட்டை வாங்கிட்டு கூட இந்த இடத்துல கூட உட்காந்து கூட சாப்பிடலாம். ஸோ வீக் டேஸ்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ரசஸ் இருக்காது. ஸோ கீழே ஒரு க்ரீன் வேலி மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வரும்போது சமைச்சு எடுத்துட்டு வரும்போது இங்கே கூட உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.